பாகத்தில் அமைந்துள்ள 19வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 19. பெண் அடையும் துன்பம். பெண் அடையும் துன்பம். அல்லலே பெண் என பிறத்தல் ஆங்கதின் அல்லலே இளமையில் சிறத்தல் ஆங்கதின் அல்லலே கட்டழகு உடைமை ஆங்கதின் அல்லலே இரவலற் சார்பின் ஆகுதல். பெண் அடையும் துன்பம். அல்லலே பெண் எனப் பிறத்தல் அல்லலே பெண் எனப் பிறத்தல் ஆங்கதின் அல்லலே இளமையில் சிறத்தல் ஆங்கதின் அல்லலே கட்டழகு உடைமை ஆங்கதின் அல்லலே இரவலர் சார்பின் ஆகுதல். பெண் அடையும் துன்பம். இவ்வுலகத்தில் பெண்ணாக பிறப்பது துன்பமே ஆகும். அவ்வாறு பிறந்து இளமையில் மங்கை பருவத்தில் சிறந்திருத்தல் துன்பத்தை தருவதாகும். அவ்வாறு மங்கை பருவம் அடைந்திருக்கும் போது மிகுந்த அழகை பெற்றிருத்தல் அங்கனம் பருவம் அடைந்திருப்பதை விட மிக்க துன்பத்தை அளிப்பதாகும். இனி மிக்க அழகை பெற்றிருக்கும் இடத்து யாசித்து உண்டு வாழும் வறியவரின் மனைவியாக ஆதல் அழகை பெற்றிருக்கும் துன்பத்தை விட மிக்க துன்பமாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். பெண் அடையும் துன்பம். அல்லலே பெண் என பிறத்தல் ஆங்கதின் அல்லலே இளமையில் சிறத்தல் ஆங்கதின் அல்லலே கட்டழகு உடைமை ஆங்கதின் அல்லலே இரவலர் சார்பின் ஆகுதல். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 19வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. நன்றிகளையா மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.